அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. இது உறுதியாகவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய புதன் உறுதியாகவே இந்த வேளையில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுவதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன் வக்ரகதியில் வலம் வந்ததை காட்டிலும் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்தில் பலம் பெறும் தருணமாக பார்க்கப்படுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு விரைவான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படும். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சுக்கிரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன. 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் வேலையாக பார்க்கப்படுகிறது. முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் போன்றவற்றில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் பல்வேறு வகையான தொல்லை ரீதியான விஷயங்களை கட்டுப்படுத்தி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை மிக பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பல மடங்கு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் கர்மத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலையீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அதிரடியான முடிவுகளை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் மிக நுட்பமான அறிவாற்றலை பயன்படுத்துவதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சாதுரியமான ஒரு சூழலை உருவாக்குவதால் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுமைகள் இந்த தருணத்தில் நீங்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வரன் கிடைத்து கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் முக்கூட்டு கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தங்களது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் உறுதியாகவே நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே நல்ல வரன் கிடைத்து
செய்து திருமண பாக்கியமும் நிறைவாக இந்த தருணத்தில் கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். தங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து சிக்கலில் மாட்டிக்கொண்ட சூழலில் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் புதனின் வக்ர நிவர்த்தி காரணமாக உண்டு. காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தானாகவே விலகுவதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் தன ரீதியாக நல்ல வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்றவை சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாறும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து அதிக சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த கடன் சார்ந்த சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளுக்கு நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி அமைக்க போகிறாருங்க. முயற்சி செய்தால் பல காரியங்களை விடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் பெயர் புகழை சம்பாதித்து அதை பயன்படுத்தி அரசியலிலும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி காண முடியக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பணத்தை சம்பாதித்து கலைத்துறையிலும் பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே கலைத்துறை அரசியல் இரண்டிலுமே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பிரபலமாக கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு அதனை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மாணவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் உறுதியாகவே சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வித்யாகரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.